நான் வணக்கங்க. வணக்கம். உங்கள் பேருங்க? ஜெயவேலுங்க. ஜெயவேல். நகாப்பழம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த டைம் சீசனுங்களா? ஆமாங்க, இதுதான் சீசனுங்க. வருஷத்துக்கு ஒரு டைம் ஆடி மாதம் தான் வந்துடுங்க. அப்போ பார்த்தா நம்மளுடைய நாட்டு பழம் தான் விற்கிறதுங்க. ஹைப்ரிட் பழம் எதுவும் கிடையாது. இது பொதுமக்கள் அதிகமாக நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. விலையும் குறைச்சலாக விற்கிறாங்க. அதனால் நல்லா குறைந்த முதலீடு அதிக லாபம். எங்கிருந்து நான் இந்த நகாப்பழத்தை நீங்கள் எடுத்து வரீங்க? இது பவானி சாகர்லேருந்து வருதுங்க. பவானி சாகர். அங்கே எப்படிங்க மரங்கள் நிறைய இருக்குங்க? ஆமாங்க, அங்கே விவசாய பண்ணை இருக்குதுங்க. அப்புறம் வீட்டுக்கு மரமும் நிறைய வச்சுருக்காங்க. ஓரளவு கொஞ்சம் கம்மி விலைக்கு கிலோ கணக்கில் கிடைக்குங்க. இப்போ நீங்கள் படி கணக்கில் தான் கொடுக்குறீங்களா, டம்ளர் கணக்கில்? நாங்கள் விருப்பப்பட்ட படியும் கொடுப்போம், இல்லாட்டி டம்ளர்லேயும் கொடுப்போங்க. என்ன ரேட்டுக்கு கொடுக்குறீங்கன்னா ஒரு டம்ளர்? ஒரு டம்ளர் 20 ரூபாய்க்கு கொடுக்குங்க. காப்படி வந்துடும். அது ஒரு படி ஒரு கிலோவாக பார்த்தீங்கன்னா 70 ரூபா 80 ரூபா அந்த மாதிரி அந்த ரேஞ்சுக்கு வரும். இது சீசன் எவ்வளோ மாதங்கள் இருக்கு? இன்னும் ஒரு 15 நாள் 20 நாள் அவ்வளோதான். 15 நாள் 20 நாள் அவ்வளோதான். 20 நாள் ஒரு மாதம் கூட கண்டினியூ வராதுங்க, 15 நாள் வரும். ஒரு வருஷம் காத்துட்டு இருக்கணும். ஆமாங்க. இப்போ கோடை காற்று அடிக்கிற போது என்னென்னா அந்த பழமெல்லாம் பாதி கீழே விழுந்துடும். அதனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேலே ஏறி பறிப்பீங்களா? இல்லை, ஆள் வச்சு தான் பறிப்போம். ஆள் வச்சு கீழே படுதா வரிச்சு பறிப்போங்க. பழம் சுத்தமாக இருக்கும். இதே தொழில் தான் நீங்கள்? ஆமாம், இதே தொழில் தான். வருஷம் இதே தொழில் தான். மற்ற நாட்களில் எந்த மாதிரி தொழில்? சீசனுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்குவோங்க. இப்போ மாங்காய் சீசனுக்கு மாங்காய், பழம் சீசனுக்கு பழம், வாழைப்பழத்துக்கு வாழைப்பழம், இப்போ நகைப்பழத்துக்கு அப்படி சீசன் நாங்கள் மாறிக்குவோங்க. இந்த நகைப்பழத்தை சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் இருக்கு? சுகர் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகுங்க. அப்புறம் ப்ரெஷர் கொஞ்சம் கண்ட்ரோல் தான். அதனால் இப்போ முழுமையாக போகாதுங்க. கண்ட்ரோல் பண்ணால் அதிகமாக போகாது. குழந்தைகளும் பெரியவங்க முதியவர்கள் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பொருள் இது. ஆமாம் ஆமாங்க. இந்த நெகாப்பழத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா மரங்கள் நிறைய இருந்துச்சு அந்த காலத்தில். இப்போ கம்மியாகுது. மழை இல்லாத காரணம் அவ்வளோதான். மழை இல்லாத காரணம் தான் மரம் அப்படியே காயுது இல்லைங்க. காய உங்களுக்கு அடி இது அரிச்சிடும், மண் அரிப்பு. அதுதான் காரணங்க. அதுதான் காரணம். மழை இல்லாத ஒரே காரணம். எப்படி நான் ஒரு நாளைக்கு எவ்வளோ வியாபாரம் ஆகுதுங்க? மினிமம் எவ்வளோங்க, 600 700. நம்ம எவ்வளோ கொண்டு ஓடுதோ அது பொறுத்தளவு. ஓகே. மக்கள் விரும்பி வாங்குறாங்களா? விரும்பி வாங்குவாங்க, நிறைய வாங்குறாங்க. சரி, இளைய சமுதாயத்துக்கு நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? இது தரமான பொருள். அந்த காலத்துக்கட்டில் நம்ம விவசாயத்தையே நம்பி இருந்தோம். இப்போ கம்பெனி நம்பி இருக்கோம். அது இது பழம் தட்டவும் ஆரோக்கியமாக இருக்கலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம், அவ்வளோதாங்க. உரம் போடாதது, இயற்கையாக விளையிறதுங்க. சரிங்க. ஓகே, நன்றிப்பா.